ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இறால் தொக்கு அதுக்கு தேவையான இறாலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். நான் 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 5 ஸ்பூன் மிளகு பொடி, 100 கிராம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதை அதில் போட்டு நல்லா வதக்குவோம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குவோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடியையும் அதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அது கூட நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அது பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஓரளவு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். நான் 1.5 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு மசாலு இறால் நல்லா உங்களுக்கு பாயில் ஆகி கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிரேவி பதம் வரணும். இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் பொடியும் அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு டேஸ்ட்டான சுவையான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலையை தூவி கிளறிட்டு இறக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், டேஸ்ட்டான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையான இறால் தொக்கு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.